ஒரு சிறிய கதை. ஒரு ஊர்ல வந்துட்டு இன்னொரு ஊருக்கும் இந்த ஊருக்கும் போர் நடக்குது. அப்ப வந்துட்டு இந்த ஊர்ல இருக்க படை வந்துட்டு ரொம்ப எளிமையா ரொம்ப சின்ன படையா இருக்கு. ஆனா இதே ஆப்போசிட்ல இருக்க ஊரோட படை வந்துட்டு அப்படியே யானை படை குதிரை படைன்னு அந்த மாதிரி எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்கு. அப்புறமா இவங்களும் சரிட்டு போறப்போ கரெக்டா ஒரு கோயில் வருது. ஒரு கோயில் வருது. அப்ப வந்துட்டு அந்த மன்னரும் சொல்றாரு, அந்த படையோட கேப்டன் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த படம் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு. அதனால நம்ம வந்துட்டு இந்த கோயில்ல முன்னாடி ஒரு நாணயம் இருக்கு, அதுல நம்ம பூவத்தலைய போடுவோம். தலை விழுந்துருச்சுன்னா நம்ம எதிர்த்து போராடி வெற்றி பெறலாம், பூ விழுந்துருச்சுன்னா பின்தங்கிடலாம் சொல்றப்போ அவங்க எல்லாருமே போடுங்க போடுங்கன்னு கத்துறாங்க. வீரர்கள்லாம் ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறமா இவரும் போய் அந்த தளபதிட்ட கொடுத்து போட சொல்றாரு. கரெக்டா போன உடனே தலை விழுகுது. தலை விழுந்ததுக்கு அப்புறம் எல்லா வீரர்களும் மகிழ்ச்சியுடன் போருக்கு போய் அங்க கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த கோயிலே நாணயத்தை வச்சுட்டு போருக்கு போயிடுறாங்க. அப்புறம் திரும்ப ஜெயிச்சுட்டு வரப்போ அந்த கோயில பாக்கலாங்க. சரின்ட்டு அந்த காயின் எடுத்து தளபதிட்ட குடுக்குறாரு. குடுக்கற உடனே அவரும் வாங்கி பாக்குறாரு. பார்த்தா ரெண்டு சைடும் தலைதான் இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, பூ விழுந்தா பின்தங்கிடலாம், தலை விழுந்தா எதிர்த்து நின்று வெற்றி பெறலான் இருக்காங்க. ஆனா அதுல இருந்ததும் ரெண்டுமே தலை. ஆனா அப்புறமா அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம பயப்படாம செயல்பட்டனால இப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. கரெக்டா அவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க, இது கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்றப்போ அது கிடையாது, நம்பிக்கை. நம்ம தலை உழுகும்னு நினைச்சு நம்பணும். அது தலை உழுந்துட்டு நம்ம போய் வெற்றி பெற்றோம். நம்ம வெற்றி பெற்ற நம்பினால தலை உழுந்துருக்கு. அதனால அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்குது நம்ம வெற்றி பெறுவோம்ட்டு. தன்னம்பிக்கை நம்ம இழக்க கூடாதுன்னு இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கணும். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அடிமுடி கண்டென்னாலும் அனுபவித்தல் வேண்டும், பொய்யாத வாய்மைகளை புகன்றிடுதல் வேண்டும், புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும், எய்யாத அருட்ஜோதி என் கையுறல் வேண்டும், இறந்த உயிர் தனை மீட்டும் எழுப்பியிடல் வேண்டும், நெய்யாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும், நாயகனின் தனை பிரியா துறவது வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி.